கைஸ் நான் ஒண்ணே ஒண்ணு தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து நம்மளோட சேனலுக்குள்ளயே வந்து கமெண்ட்ல வந்து பயங்கரமா எண்ணெய் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்கலாம் குரூப்பா தான் விளையாடுறானுங்க. இன்னும் திருந்தவே இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேப்பா. மாயாலாம் அந்த மாரி பண்றது இல்லையேப்பா. பூர்ணிமா அந்த மாரிலாம் பண்றது இல்லையேப்பா. நிக்சன் அப்படியெல்லாம் சுத்தமா கிடையாதுப்பா. அதுவும் விஜய் வர்மா சொக்க தங்கம்பா. அந்த கம்பேக் குடுத்தாரு பாருங்க. வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீட்டிங் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து டிடிஎஃப் அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்கோட விலாவரி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது என்ன எப்படி விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் எபிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் எடுத்து வச்சா அவர் வந்து அந்த முயலை வந்து எடுத்துடலாம். நம்பர் 1 பொசிஷனுக்கும் வந்து போயிடலாம். 3 பாயிண்ட்டும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலையும் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலையும் கேம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் ஒரு கார்டும் வந்து இருந்தது. ஸோ ஆனாலும் இப்போ விஜய் வர்மா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷப்புலிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அர்ச்சனாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் இந்த எலிமினேஷன் கார்டில் சில கார்டுகளில் வந்து இந்த நெய் பாலிஷோட இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக கண்டுக்கல பிக் பாஸ். ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு அர்ச்சனா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் வர்மா கார்டை வந்து சப்பிள் பண்ணி இந்த கார்டை எடு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெளிவாகவே அவர் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. அதே கார்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் எடுக்கிறப்பல எடுத்து வெற்றியும் பெறுறாரு. ஓகேங்களா? இப்போ நான் இதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகேங்களா? இதை நான் சொன்னால் இல்லைப்பா நீங்கள் வந்து அர்ச்சனாவுக்கு பிஆர் அவங்களுக்கு பிஆர் லொட்டு லொசுக்குன்னெலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கான்வர்சேஷன் 24/7 கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. நிக்சன், விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பூர்ணிமா வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சில கார்டுகளில் ஒரு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் பாலிஷ் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நிக்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து எப்பயுமே இப்படி பிரித்து வைப்பேன், நான் வந்து இப்படி பார்ப்பேன், பாதி பார்த்துட்டு இப்படி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் வர்மா அந்த இடத்துல போட்டு உடைக்கிறார். அவரே அவரோட வாயால் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அந்த கார்டை உனக்கு காட்டல அப்படின்னா, காமிச்சு கொடுக்கல அப்படின்னா நீ வந்து வின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு காரணம் நான் தான், அந்த கிரெடிட் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மா ஓப்பனாக 24/7 வந்து பேசுகிறாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சீட்டிங்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் அதை பற்றி வந்து வீடியோவை அப்லோட் பண்ணல. பட் இப்போ அதுக்கான ப்ரூஃப் வந்து கிடச்சிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ண லேட் ஆகிடுச்சு. அந்த ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி அந்த ப்ரூஃபை வச்சுட்டு பேசினா தான் அது கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வாயால் சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவனும் நம்ப போகிறதில்ல. நம்மளை அப்படின்றது வேறு. ஆனால் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிவீட் அடிக்கிற மாதிரி சில கெட்ட வார்த்தைகள்லாம் கூட சம் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே அது வந்து ஆஸ் யூஷுவல் சோசியல் மீடியாக்கள் இருந்தால் அது வந்து ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ அந்த ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் போட முடியாது, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும். ஸோ அதன் காரணமாக அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ட்விட்டர் ஸ்பேஸ் யார் வச்சுருக்கீங்களோ, எக்ஸ் யார் வச்சுருக்கீங்களோ, உங்களால் ப்ரூஃபோடு நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது பேட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு இல்லைடா உன்னோட புரிதல் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நேத்திக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஓகேங்களா? விஷ்ணு, மணி, ரவீனா இவங்கெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணாங்க, சப்போர்ட்டிசம் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எவ்வளவோ மேலுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் வந்து அமைஞ்சிருச்சு. சீட்டிங் வந்து வேறு, இந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து வேறு. ஓகேங்களா? அதை வந்து சீட்டிங்கோடு நம்ம எல்லாரும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. நானும் பண்ண மாட்டேன், நீங்களே தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், இன்னொரு தவறான சந்திரா. until then bye from உதய். நன்றி, வணக்கம்.